வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ட்ரேடிங் வித் தமிழன் சேனல். நம்ம சேனல் இப்போ புதுசாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி வந்து நிஃப்டிக்கான டெய்லி ப்ரெடிக்ஷன்ஸ் மற்றும் சென்செக்ஸ்க்கான ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து நம்ம டெய்லி அப்டேட்ஸ் கொடுப்போம். எவ்ரிடே மார்க்கெட் முடிஞ்ச ஒரு வித்தின் ஒரு 1 or 2 ஹவர்ஸில் நாங்கள் வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிடுவோம் நம்ம சேனலில். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து உங்களுக்கு இந்த கடைசியில் உங்களுக்கு வீடியோ பார்த்து முடிச்சுன்னா உங்களுக்கு வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க. அதே நேரத்தில் பெல் பட்டனை நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு வந்து அப்டேட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து டெய்லி நாளைக்கான ப்ரெடிக்ஷன்ஸை வந்து நீங்கள் இன்றைக்கே வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போவோம் வாங்க. நாளைக்கு நிஃப்டியோட நிலவரம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, நிஃப்டி வந்து பொதுவாகவே பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி வந்து 24,775 ஆரம்பித்தாங்க. ஒரு அப்சைட் கொடுத்து 24,830 வரைக்கும் போயிருக்காங்க. போயிட்டு முடியாமல் பட்சத்தில் திரும்பவும் வந்து மார்க்கெட் வந்து டவுன் சைடு நோக்கி போய் அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் ரிவர்சல் எடுத்து மார்க்கெட் வந்து முடிஞ்சது பார்த்தீங்கன்னா 749, 750 முடிஞ்சிருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தெரிஞ்சுங்க, மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே நியூஸ் பேஸ்ட் மார்க்கெட் கிடையாது. ஸோ அப்படி மனசில் நினச்சிருந்தீங்கன்னா தப்பு கணக்கு போடாதீங்க. என்றைக்குமே நியூஸ் பேஸ்டில் வந்து மார்க்கெட் ரன் ஆகாது. ஸோ ஏன்னா மார்க்கெட் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, இன்றைக்கி நிறைய சேனல்ஸில் சொல்கிறாங்க நியூஸ் பேஸில் தான் மார்க்கெட் ரன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது முற்றிலும் தவறானது. என்றைக்குமே வந்து ப்ரீமியம் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் மார்க்கெட் மேலே கீழே அப்படிங்கிறது உருவாகும். நம்ம அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஃப்யூச்சரில் அதை பற்றி நான் உங்களுக்கு நான் தெளிவாகவே சொல்லித்தரேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்களை ஒரு ட்ரிக்ஸை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா, நிஃப்டி ஒரு 10 பாயிண்ட் மேலே ஏறுது அப்படின்னா சென்செக்ஸ் வந்து 30 பாயிண்ட் மேலே ஏறும். அதே மாதிரி நிஃப்டி 10 பாயிண்ட் கீழே இறங்குதுன்னா சென்செக்ஸ் 30 பாயிண்ட் கீழே இருக்கும். இதுதான் ட்ரிக்ஸ். ஸோ நிஃப்டி ஒரு நாளில் இன்னைக்கு 100 பாயிண்ட்ஸ் மேலே இருக்குது ப்ளஸில் காட்டுறான் அப்படின்னால சென்செக்ஸ் வந்து 300 பாயிண்ட் டவுனில் அப்பில் காட்டுவான். ஸோ அதே நேரத்தில் நிஃப்டி மைனஸில் இருக்குது அப்படின்னா அதே நிஃப்டி -100 இருக்குன்னா அதே தான் சென்செக்ஸ்லையும் -100, -300 இருக்கும். ஸோ இதுதான் இதுதான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து கால்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நாளைக்கான மார்க்கெட், அதாவது 8/9/2025 அன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாங்க. இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒருவேளை மார்க்கெட் வந்து 750 ஆரம்பிச்சு ஒரு அப்சைடு கொடுக்குறான் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வரும் அப்படின்னா மேஜர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 24,800 தான் மேஜர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ நல்லா கவனத்தில் வச்சுக்கங்க, 24,800 தான் மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இந்த மேஜர் ரெசிஸ்டன்ஸ் 24,800 தாண்டும் பட்சத்தில் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஆன 24,000 ஒரு நியர்பை ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. பார்த்தீங்கன்னா 24,880. சரிங்களா? அது கரெக்டாக நான் மார்க் பண்ணலை. 24,880. ஓகேங்களா? இதுதான் வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்டிவேட் ஆகும். ஸோ நான் இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா 24,800 வந்து ரெசிஸ்டன்ஸ் 1ஆகவும் ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் 24,880 ரெசிஸ்டன்ஸ் 2ஆக ஆக்டிவேட் ஆகும். ஸோ இது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. நாளையோட மார்க்கெட் ஒருவேளை மார்க்கெட் அப்சைடாக இருக்குது அப்படின்னா 24,800 வரும்போது நீங்கள் ஒரு கால் தைரியமாக எடுக்கலாம். 800 தாண்டி ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுதான்னு பாருங்கள். அப்போ அந்த இடத்துல நீங்கள் வந்து கண்டிப்பாக 900 கால் கூட எடுக்கலாம், இல்லை 950 காலோ 25,000 காலோ எடுக்கலாம். எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும்.
இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸை பார்த்துட்டோம், நம்ம சப்போர்ட்டை பார்ப்போம். இப்போ சப்போஸ் மார்க்கெட் மேலே போகாத பட்சத்தில் மார்க்கெட் வந்து கீழே தான் போகுது அப்படிங்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா 24,670 உங்களுடைய சப்போர்ட் லெவல், ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல். சப்போஸ் 24,750 நாளைக்கு மார்க்கெட் ஒரு வேளை கீழே இறங்கும் பட்சத்தில் 24,670 கிட்ட உங்களுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் இருக்கும். ஸோ அதையும் உடைச்சு கீழே இறங்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது எங்கே போகும் அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 24,600 தான் செகண்ட் சப்போர்ட், இமீடியட் சப்போர்ட் ஆக்டிவேட் ஆகும். ஏன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 24,000 ஒரு 2 வீக்ஸாக நீங்கள் வந்து மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 24,606 வந்து மார்க்கெட் வந்து நிற்கும். ஸோ 24,600 கீழே போகாது. 606 614 வரைக்கும் மார்க்கெட் ட்ராவல் ஆகிருக்கும். ஸோ இது ஒரு பேஸில் இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட் சப்போர்ட் பாயிண்டான 24,600 நிற்கும். சரிங்க சார். இப்போ 24,600 நாளைக்கு ஒரு வேளை மார்க்கெட் வந்து 750 ஆரம்பிக்காமல் 650 ஆரம்பிச்சு மார்க்கெட் ஒரு டவுன் சைட் கொடுத்து, சார் நீங்கள் சொன்ன சப்போர்ட் பாயிண்ட்டையும் உடச்சி கீழே போயிடுச்சு சார், அப்போ நான் எவ்வளோ தூரம் வரைக்கும் போகும்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் நாளைக்கு 24,545 மேஜர் சப்போர்ட்டில் இருக்குது. இதை உடைக்கும் பட்சத்தில் 545 பார்த்தீங்கன்னா மேஜர் சப்போர்ட்டில் இருக்குது. இதை உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து ஷியோராக டவுன் சைடை நோக்கி நகர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே கீழே போனாலும் ரொம்பலாம் கீழே போகாதுங்க, நல்லா நோட் பண்ணிக்கங்க. ரொம்ப கீழே போகாது, மார்க்கெட் அவ்வளோ தூரம் கீழே விட மாட்டாங்க இப்போதைக்கு. ஸோ இப்போ வந்து நான் சொன்னது உங்களுக்கு நல்லா நோட் பண்ணிக்கங்க. என்ன அப்படின்னா சப்போர்ட் ஒன்னான 24,670 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் இருக்கும். அதே S2 சப்போர்ட் 2 பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 24,600 தான் மேஜர் குரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த 2 லெவல்ஸை நோட் பண்ணிக்க. இந்த 2 லெவல்ஸை தாண்டும் பட்சத்தில் மார்க்கெட் சப்போர்ட் 3ஆன 24,545க்கு போய் நிற்கும். இதுதான் மார்க்கெட் எண்ட் ஆகிற ஸ்டேஜ். ஸோ இதுதான் 3 லெவல்ஸான சப்போர்ட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து மறக்காமல் இந்த லெவல்ஸை கீ பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த நான் சொன்ன ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்லையும் நான் சொன்ன சப்போர்ட் பாயிண்ட்லையும் எந்த இடத்துல மேஜராக ஆக்டிவேட் ஆகுதோ அதை பாருங்கள். அதிலிருந்து நீங்கள் வந்து ஒரு புட்டோ இல்லை ஒரு பையோ ஒரு ஆப்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ மேலும் வந்து நாம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து சென்செக்ஸ் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொன்னேன். ஸோ மார்க்கெட் நம்ம இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால நிறைய பேர் வந்து நான் சொல்கிற பாயிண்ட்ஸில் கொஞ்சம் டிஃபராக இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வர்ற வீடியோக்களில் வந்து நான் வந்து அது கண்டிப்பாக சென்செக்ஸ் ப்ளஸ் வந்து பேங்க் நிஃப்டியும் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ரொம்ப வளர்ந்து ரொம்ப நேரம் இழுக்க வேண்டாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டன் வந்துங்க. டெய்லி உங்களுக்கு அப்டேட்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.